Praise the Lord. Psalm 66 verse 1 and 2. Make a joyful noise unto God, all ye lands. Sing forth the honor of his name. Make his praise glorious. In the mighty name of our Lord and Savior Jesus Christ, we welcome you all for this online Sunday class program. வல்லமையுள்ள நாமமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் மறுபடியும் இந்த ஆன்லைன் சண்டே கிளாஸ் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறோம். Let's see Wesley's 4 spiritual laws. God loves you, therefore love and obey him. Christ died for you, therefore die to sin. Christ is risen, therefore rise in the image of God. Christ lives forever, therefore live to God until you live with him in glory. Children, நம்ம இந்த மெமரி இந்த ஆன்லைன் ப்ரோக்ராம்குள்ளே போகிறதுக்கு முன்னால் இந்த செஷன் இந்த ப்ரோக்ராமில் என்னென்ன இன்ட்ரெஸ்டிங் செஷன்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வி ஹாவ் அ சிங்கிங் செஷன். உங்கள் எல்லாருக்குமே சாங்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் இல்லையா? நீங்கள் கைதட்டி சந்தோஷமாக நீங்கள் ஹாப்பியாக பாட்டு பாடலாம். நெக்ஸ்ட் வி ஹாவ் ஹியரிங் காட்ஸ் வேர்ட். சங்கீதம் 119:33. கர்த்தாவே உமது பிரமாணங்களின் வழியே எனக்கு போதியும், முடிவு பரியந்தம் நான் அதை காத்துக்கொள்வேன். ஸோ நீங்கள் கர்த்தருடைய வசனத்தை கேட்டு அதன்படி நடந்தால் மாத்திரம்தான் நீங்கள் முடிவு பரியந்தம் அவருடைய வசனத்தில் நீங்கள் நிலைத்து நிற்க முடியும். நெக்ஸ்ட் வி ஹாவ் மெமரி வேர்ஸ் செஷன். நாங்கள் இங்கே கொடுக்குற மெமரி வேர்ஸஸை நீங்கள் மனப்பாடம் பண்ணி அதை நீங்கள் வீடியோ எடுத்து எங்களுக்கு நீங்கள் அனுப்பலாம். Afterwards, we have an important session, Unsung Heroes of the Bible. It refers to the less known biblical characters who made significant and faithful contributions to God's plan. So, children, we request you all to watch this program prayerfully, and before we start our program, we'll pray for this program. அன்புள்ள தேவனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், பாவம் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். எங்களை ரட்சித்து எங்களை பேர் சொல்லி அழைத்து உடைய பிள்ளைகளாக எங்களை மாற்றிக்கொண்ட நாளுக்காக நன்றி. விசேஷமாக இந்த ஆன்லைன் சண்டே கிளாஸ் மினிஸ்ட்ரி உடைய கரத்தில் கொடுக்குறோம். கர்த்தாவே, இந்த நாளில் கூட சண்டே கிளாஸ் ஆண்டவரே ஆன்லைனில் ஆண்டவரே உடைய நாமம் மகிமைப்படட்டும், உடைய கிருபை இருக்கட்டும், உடைய தயவு இருக்கட்டும். கர்த்தாவே, நீ சிறு பிள்ளைகளை நேசிக்கிற தேவன், சிறு பிள்ளைகளிடத்தில் அன்பாக இருக்கிற தேவன், சிறு பிள்ளைகளை பாதுகாத்து ஆண்டவரே சிறு பிள்ளைகளை நேசிக்கிற தேவனாக இருக்கிறதுக்காக நன்றியோடு நம்ம துதிக்கிறோம்ப்பா, சோதிக்கிறோம். இந்த நாளில் கூட ஏறெடுக்கிற செய்கிற எல்லா பாடுகிற பாடல்கள், வசனங்கள், கதைகள் மூலமாக இந்த பிள்ளைகள் தொடப்படத்தக்கதாக, இந்த பிள்ளைகள் நிமித்தமாக அவருக்கு பெற்றோர்கள் கூட கர்த்தாவே உம்மை நேசிக்கிறவர்களாக ஏற்றுக்கொள்கிறவர்களாக காணப்பட உதவி செய்யும். கர்த்தாவே, ஏனென்றால் கர்த்தாவே எங்களை பிள்ளைகளை எல்லா தீமைக்கு விலைக்கு காக்கிற தேவனாக இருக்கிறீர். கர்த்தாவே, இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று சொல்லி கர்த்தாவே இந்த பிள்ளைகளை போக்கையும் வரத்தையும் மட்டுமாக பாதுகாத்து வந்த தேவன். கர்த்தாவே, இந்த பிள்ளைகளுடைய எல்லா ஆக்ஷன்ஸ்லையும் எல்லா காரியங்களிலும் உடைய கரம் இருக்கட்டும். பிள்ளைகளை பாதுகாத்துக்கணும், பிள்ளைகள் ஞானத்துக்கூடும். ஆண்டவரே, இந்த நாள் முழுவதுமாக உடைய கிருபை, உடைய இரக்கம், உடைய தயவு இருக்கட்டும். கர்த்தாவே, கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடிப்பார் என்று சொல்லி கர்த்தாவே, கர்த்தருக்கு பயப்படும் மனுஷன் எவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று சொல்லி பிள்ளைகள் பயத்தோடும் கருத்தோடும் கேட்கிற வசனங்கள், பாடல்கள் இது மூலமாக தொடப்படத்தக்கதாக நீங்கள் கிருபை செய்து காத்துக்கொண்டுள்ளோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர்பராக ஆஸ்வதியும் இந்த ஆன்லைனில் கவனிக்கிற அத்தனை பிள்ளைகளையும் காத்துக்கொண்டுள்ளோம், வழிநடத்தலும். கர்த்தாவே, இந்த பிள்ளைகள் வீட்டில் யாராவது வியாதியஸ்தர்களாக இருப்பானாலும் சுகம் கொடுத்துள்ளோம், அப்பா அம்மாவை ஆசீர்வதித்துள்ளோம். கர்த்தாவே, இதை எடுத்து செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றியோடு நம்ம துதிக்கிறோம், நம்ம ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இப்போ ஏற்பட்ட ஒரு தருணத்தை ஒரு டெக்னாலஜி எங்களுக்கு கொடுத்துருக்கிறதுக்காக கூட நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தாவே, அப்பா ஜெகோஷமா உள்ள ஒவ்வொரு சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ்க்காகவும் ஆண்டவரே வெளியில் இருக்கிற பிள்ளைகளுக்காகவும் எடுத்து செய்கிற ஒவ்வொரு சகோதரிகளுக்காகவும் நம்ம நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா, உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய கிருபை, உடைய தயவு என்னால் இருக்கட்டும். கர்த்தர் நல்லவர் என்பதை அவர் ருசித்து பார்க்கத்தக்கதாக, உண்மை அண்டிக் கொள்ளத்தக்கதாக, உண்மை பின்பற்றத்தக்கதாக, வேறு வழியில் போய்விடாதபடி, எந்த டிஸ்ட்ராக்ஷன் இல்லாதபடிக்கு பிள்ளைகளை கண்மணி போல் பாதுகாத்து, அப்பா அந்த எகிப்து உள்ள பிள்ளைகளை போல் இல்லாதபடிக்கு இப்ரேயர் பிள்ளைகளை போல பிள்ளைகள் தழைத்து ஓங்கி கர்த்தருடைய வீட்டிலும் ஆண்டவருடைய வெளியிலும் எல்லாத்தையும் சாட்சிகளாக ஜீவிக்க படிக்க ஆண்டவரே உதவி செய்து காத்துக்கொள்ள வேண்டுமாறு இந்த ஜெபத்தை இப்படி பாத்தில் வைக்கணும். கர்த்தாவே, ஏற்றுக்கொள்ளும். நாள் முழுதும் கூட வந்தாலும் இயேசுவின் மூலம் கேட்க நல்ல பிதாவே, ஆமென். Let's all join in singing and praising God.
time to listen to God's word. பிரைஸ் த லார்ட். தம்பி தங்கச்சிங்களே, இன்றைக்கு கர்த்தருடைய வேதத்திலிருந்து நோவா என்ற ஒரு தேவ மனிதனை பற்றி ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிற இந்த சம்பவத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் ஜனங்கள் அக்கிரமம் செய்து பாவத்தினால தேவனை துக்கப்படுத்தி கொண்டிருக்கும்போது மனுஷனை ஏன் உண்டாக்கணுமோ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விசனப்பட்டார். விசனப்பட்ட பிறகு அந்த நாட்களில் நோவா என்ற ஒரு மனுஷன் நீதிமானும் உத்தமனுமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். நோவாவுக்கு அப்போது ஏறக்குறைய 500 வருஷம், 500 வயசு. அப்போது அவனுக்கு 3 பிள்ளைகள் பிறக்கிறார்கள், சேம், காம், யாப்பேத். இந்த 3 பிள்ளைகளுக்கும் திருமணமாகி அவருடைய மனைவிகள் 3 பேர். மொத்தம் நோவானுடைய குடும்பத்தில் நோவாவுடைய மனைவி, சேம், காம், யாப்பேத், இவருடைய 3 பேருடைய மனைவி, மொத்தம் 8 பேர். அப்போது சந்ததியில் நோவாவை தான் ஆண்டவர் நீதிமானாக பார்க்குறார். நீதிமானாக பார்த்ததுனால தேவன் நோவாவோடு கூட பேச ஆரம்பித்தார். நோவா தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டு வந்தார். அப்போது நோவாவது பேசுகிறார், நோவா நீ வா, பூமியானது ஒழுங்கின்மையும் சீர்கட்டதாக மாறிப்போச்சு, அதனால் நீ வா, கொப்பேர் மரத்தினால ஒரு பேழையை சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். எதுக்காக? பூமியின் மேலே மழை வரப்பட போகிறேன்னு சொல்கிறார். நீ போயிட்டு சொல்லு, மழையினால் இந்த உலகம் அழிய போகுதுன்னு சொல்லுன்னு சொல்லிட்டு நோவாவுக்கு ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுத்தார். நோவா உடனடியாக கீழ்ப்படிந்தார். தம்பி தங்கச்சிங்களே, கர்த்தருடைய வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கிறது, நோவா கர்த்தர் சொன்னபடியே செய்தார். நாமும் கூட, சிறு பிள்ளைகளாகிய நாமும் கூட கர்த்தர் பேசுவார், அப்போது கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் சொன்னபடியே செய்ய வேண்டும். வேதத்தில் யாக்கோபு 4ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அதனால் தேவன் சொல்லும்போது சாமுவேலிடத்தில் கூட ஏசப்பா பேசுகிறார். அப்போது கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சாமுவேலுக்கு கீழ்ப்படுகிறார். இப்போ நோவாவு கூட கீழ்ப்படிந்து அந்த பேழையை செய்கிறதுக்கு ரெடி ஆகிறார். எந்த பேழை? ஏசப்பா சொன்ன பேழை. அது எந்த மரத்தினால செய்ய சொல்கிறாருனாக்கா, கொப்பேர் மரத்தினால செய்ய சொல்கிறார். எவ்வளோ முழம் நீளம்னா 300 முழம் நீளம், 50 முழ அகலம், 30 முழ உயரம். ஆனால் இந்த பேழைக்கு 3 அடுக்குகளை செய்ய சொல்கிறார். நோவா தன்னுடைய சொந்த இஷ்டத்தின்படி செய்யாமல் ஏசப்பா சொல்கிற மாதிரியின்படி மரத்தில் செய்கிறார். அப்படின்னா தம்பி தங்கச்சிங்களை நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, ஏசப்பா என்ன சொல்கிறாரோ அதை தான் நம்ம செய்யணும். நம்ம சொந்த விருப்பம் சித்தம் எதுவும் செய்யக்கூடாது. அதே போல் செய்யும்போது அந்த நோவாவினுடைய பேழையானது அழகாக ரெடி ஆகிறது. இவ்வளோ பெரிய பேழைக்கு ஆண்டவர் ஒரே ஒரு வாசலை தான் வைக்க சொன்னார். 3 அடுக்கு இருக்கிறது, ஒரே ஒரு வாசலை தான் வைக்க சொன்னார். ஏன் இது இவ்வளோ பெரிய பேழை இருக்கிறது, எதுக்காக ஒரு வாசல் வைக்க சொன்னார் அப்படின்னு யோசித்தா, வேதத்தில் யோவான் 10ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில், நானே வாசல், ஒருவன் என் வழியாய் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். ரட்சிக்கப்படுவதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. இந்த உலகத்தின் அழிவிலிருந்து தப்பித்து கொள்றதுக்கு நோவா பேழையில் ஒரே ஒரு வழிதான் வைத்தார். அதே போல் நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு, பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. ஒரே ஒரு வழினா அது ஏசப்பா தான். நானே வழியும் அப்படின்னு ஏசப்பா சொல்கிறார். ஸோ அதனால் இந்த நோவா இந்த பேழையெல்லாம் செய்து கொண்டிருக்கும் போதே
வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் நீதியை சுவிசேஷமாக போய் அறிவிக்கிறான். மனம் திரும்புங்க, மனம் திரும்புங்க, பாவம் மிகுதியாக இருக்கிறது, இந்த உலகத்தை பாவத்தினால தேவன் அழிக்கப் போகிறார், நீங்கள் மனம் திரும்புங்க மனம் திரும்புங்கன்னு சொல்லி நோவா போய் நீதியை பிரசங்கித்தார்னு பைபிளில் போட்டிருக்கு. ஆனால் ஜனங்க யாருமே மனம் திரும்பின மாதிரி இல்லை. நோவா நீ பொய் சொல்கிற, நோவா நீ நீ நான் ஏதோ தவறான விஷயத்த சொல்கிற அப்படின்னு சொல்லி அவனை பரியாசம் பண்ணுறாங்க. ஜனங்க யாரும் கீழ்ப்படிய மாட்டேங்கிறாங்க. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நோவாவும் நோவாவுனுடைய மனைவி பிள்ளைகளும் மொத்தம் 8 பேர் அந்த சுவிசேஷத்துக்கு, ஏசப்பாவை ஏற்றுக்கொள்கிறதுக்கு, அந்த பாவத்தை விட்டு வர்றதுக்கு அவங்க ரெடி ஆகுறாங்க. ஆண்டவர் இன்னொரு கட்டளையும் கொடுக்குறார், நோவா நீயும் உன் மனைவி பிள்ளைகளும் பேழைக்குள்ளே போங்க. அதே போல் இந்த உலகத்தில் இருக்கிற பறவைகள், நடமாடும் உயிரினங்கள், விலங்குகள் இதெல்லாவற்றையும் என்ன செய்யுங்கன்னா ஜோடி ஜோடியாக அதில் ஏற்றுங்கன்னு சொல்கிறார். யானை ஆணும் பெண்ணுமா வருது, சிங்கம் ஆணும் பெண்ணுமா வருது, அதே போல் வீட்டு விலங்குகள், காட்டு விலங்கு எல்லாம் ஜோடி ஜோடியாக வருது. பறவைகளும் அதே போல் தான் ஜோடி ஜோடியாக வருது. எல்லாம் அந்த பேழைக்குள்ளே எழுறுது. பிறகு நோவாவும் நோவாவுடைய பிள்ளைகளும் உடைய மனைவியும் உடைய மனைவிமார்களும் அந்த பேழைக்குள்ளே போகிறாங்க. போன பிறகு அந்த பேழையினுடைய கதவை ஏசப்பா அடைத்தார் அப்படின்னு போட்டிருக்கு. அடைத்தார்னு போட்டிருக்கு, பைபிளில் போட்டிருக்கு. அப்போ மழை வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏசப்பா என்ன சொல்கிறாரு, 40 நாள் மழை வரப்போகுது, 40 நாள் மழை வரப்போகுது. அது வரைக்கும் ஜனங்க யாரும் நம்பலை. முதல் நாள் மழை வந்தது, மிருகங்களும் பறவைகளும் அந்த பேழைக்குள்ளே போயிடுச்சு. நோவாவும் நோவானுடைய மனைவி பிள்ளைகளும் போயிட்டாங்க. இப்போ கதவு அடைக்கப்பட்டாச்சு. இந்த கதவை அடைத்தது நோவா இல்லை, ஏசப்பாவே அடைச்சிட்டார். இப்போ மழை வந்தோடனே ஜனங்க வீட்டில் போயிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் மழை அதிகமானோடனே அவங்க மேலே உயரமான இடத்துக்கு போகிறாங்க. ஆனால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, தம்பி தங்கச்சி, உயரமான மலைகளுக்கு மேலே 15 முழம் உயரம் தண்ணீர் நின்றது. 40 நாள் கடுமையான மழை. பூமியினுடைய ஊத்துக்கள்லாம் பிளக்கிறது. பூமியினுடைய ஊத்தெல்லாம் பிளந்து கீழே இருந்தும் தண்ணி வருது, மேலே இருந்தும் தண்ணி வருது. நோவாவும் அவனுடைய குடும்பமும் பாதுகாப்பாக அந்த பேழைக்குள்ளே இருக்கிறாங்க. மிருக ஜீவன்கள், பறவைகள்லாம் பேழைக்குள்ளே இருக்கிறாங்க. இந்த தண்ணினால் ஜனங்கள் தத்தளிக்கும் போது நோவா நோவா என்று கதவை தட்டுறாங்க. கதவு தரன்னு சொல்கிறாங்க. ஆனால் நோவா கதவு திறக்க முடியாத அளவுக்கு ஏசப்பாவே அதை பூட்டி போட்டார். எல்லாரும் தண்ணினால் அழிக்கப்பட்டார்கள். இந்த முதல் உலகம் ஜலத்தினால தண்ணினால் எல்லாரும் செத்து போயிட்டாங்க. நோவாவும் நோவனுடைய மனைவி பிள்ளைகள் மட்டும் ரட்சிக்கப்பட்டார்கள். அப்போது பைபிளில் ஒரு வசனம் போட்டிருக்கிறது, மத்தேயு 24 அதிகாரத்தில், நோவாவின் நாட்களில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரும் வரும் நாட்களிலும் நடக்கும். அதனால் நோவா நாட்களில் நடந்தது போல ஏசப்பா வரும்போது அது ஒரு வரத்துக்கு முன்னாடி அப்படி தான் நடக்கும். ஜனங்கள் பெண் கொண்டார்கள், எழுந்தார்கள், விளையாடினார்கள். நோவாவுடைய ஜலப்பிரளயம் எல்லாத்தையும் வாரி கொண்டு போக மட்டும் உணராது இருந்தார்கள். தம்பி தங்கச்சி, ஒரே ஒரு விஷயம், நோவாவுடைய நாட்களில் ஜனங்கள் மனம் திரும்பாமல் அழிந்து போனது போல நாம் யாரும் அழியக்கூடாது என்பதற்காகத்தான் ஏசப்பா கல்வாரி சிலுவையில் ஜீவனை கொடுத்தார். அவருடைய கரங்களில் ஆணி, காலில் ஆணி, தலையில் முள்முடி, விழாவில் ஈட்டினாலே குத்தினார்கள். இவ்வளோ அடியை வாங்கிட்டு ஏசப்பா இப்போ அழைக்கிறார், தம்பி தங்கச்சி, கிறிஸ்து என்ற பேழைக்குள்ளே வா, இந்த உலகம் அழிய போகுது. நோவாவுடைய நாட்களில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் நாட்களில் நடக்கும், வா வா என்று அன்போடு அழைக்கிறார். அதனால் இந்த நோவா அந்த பேழையில் ஏறக்குறைய 1 வருஷம் அவனுடைய குடும்பத்தார் இருக்கிறார்கள். அதுக்கு பிறகு தண்ணி வத்த ஆரம்பிக்கிறது. அப்போது தண்ணி வத்திச்சா இல்லையான்னு தெரியறதுக்காக ஒரு காகத்தை ஜன்னலை திறந்து வெளியே விட்டால்
அவன் அந்த காகம் போதும் வரதுமா இருந்தது. ஆனால் இந்த நோவா என்ன செய்கிறாருனாக்கா மறுபடியும் ஒரு புறாவை விடுறார். புறா போயிட்டு அது கால் வைக்க இடம் இல்லாமல் திரும்பி வந்துடுது. அதுக்கப்புறமா இன்னொரு முறை அனுப்புகிறார். அப்புறமா ஒரு ஒலிவ இலையை கொத்தின்னு வருது. நோவா தெரிஞ்சுக்கிறார். நோவா என்ன செய்கிறாருனாக்கா தண்ணி வத்திச்சு போல இருக்கு அப்படி சொல்லி மறுபடியும் வெளியே விட்டால் அந்த புறா வரல. அதுக்கப்புறம் இந்த பேழை அழகாக அரராத் என்ற மலை மேலே நிற்குது. அப்போது நோவாவும் அவனுடைய குடும்பத்தாரும் சகல மிருக ஜீவன்கள் எல்லாரும் ஒன்று ஒன்றா வெளியே வர ஆரம்பிக்கிறாங்க. வெளியே ஆரம்பித்தானே நோவாவும் நோவாவுடைய குடும்பத்தாரும் பலிபீடத்தை கட்டுறாங்க. பலிபீடத்தை கட்டி சுத்தமான மிருகங்களில் சிலவற்றை தெரிந்து கொண்டு பலி செலுத்தி அங்கே கர்த்தரை பணிந்து கொள்கிறார்கள். தம்பி தங்கச்சி, ஏசப்பாவை ஆராதிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நோவாவுனுடைய குடும்பமும் இந்த உலகம் முழுவதும் அழிந்து போயிட்டு நாங்கள் உயிரோடு இருக்கிறோமே, எங்களை காப்பாற்றினீங்களே ஏசப்பா அப்படின்னு சொல்லி அவங்கள பணிந்து கொள்கிறாங்க. எனவே ஏசப்பாவுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா பைபிளில் ஒரு வசனம் என்ன சொல்லுதுன்னா, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அதனால் எப்பயுமே ஏசப்பா நமக்கு ஏதாவது செஞ்சார்னா உடனே அவருக்கு நன்றி சொல்லணும். அதை தான் சுகந்த வாசனையாக கர்த்தர் முகந்தார். அதனால் இந்த நோவாவை போல கீழ்ப்படியுங்கள், நோவாவை போல மற்றவர்களுக்கு ஏசப்பாவை பற்றி அறிவியுங்கள், நோவாவை போல கர்த்தருடைய சமூகத்தில் அவரை ஆராதியுங்கள். ஒருவேளை இந்த சிறு பிள்ளைகள் யாராவது ஏசப்பாவுக்கு உள்ளத்தில் இடம் கொடுக்காம, இன்னும் மனம் திரும்பாமல் ஏசப்பாவை விசுவாசிக்காமல் இருந்தால் இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசியுங்கள். அப்பொழுது நீங்களும் உங்கள் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவீர்கள். Praise the Lord. Let's listen to the memory verse clip sent by our children. Praise the Lord. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 1-3 வசனங்கள் வரை. நான் மனுஷ பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளங்கள் போலவும் இருப்பேன். நான் தீர்க்கதரிசியான வரத்தை உடையவனாயிருந்தாலும் சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பெருக்கத்தக்க சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றும் இல்லை. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றும் இல்லை என்றார் என்பதை ஆமீன். Praise the Lord. Memory verse for the next week. Beginners and Tiny Tots, Matthew chapter 5 verse 42. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். KG and primary, Romans chapter 8 verses 10 and 11. ரோமர் 8ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள். Juniors, inters and seniors, 1 Corinthians chapter 13 verse 4-6. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் 6ஆம் வசனம் வரை. Kindly send in your memory verse entries and any prayer requests to the numbers displayed on the screen. 94444 41048 and 984-081-1897. Hello kids, how are you all doing? Hope you're all doing fine. Greetings to you in the name of the Lord. And here we are again on this series on unsung heroes of the Bible. So today we are going to be seeing about a couple rather than a single person. In the Bible they are Aquila and Priscilla. So we have named them the dynamic duo. So we'll see what the Bible says about them. அன்பான தம்பி தங்கைகளே, உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாக இந்த பிரசன்டேஷன் மூலமாக இந்த அறியப்படாத நாயகர்கள் வேதத்திலிருந்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் இன்றைக்கு ஒரு நபர் அல்ல, ஒரு தம்பதியை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். அவர்கள் அக்கிலா பிரிஸ்கில்லா என்ற வேதத்தில் வாசிக்கிறோம். இவர்கள் சக்தி வாய்ந்த
அவர்களாக ஆண்டவருக்கு கிரியை செய்திருக்கிறார்கள். நிமித்தமாக டைனமிக் டியோ என்று சொல்லி இவர்களுக்கு பேர் சூட்டிட்டு இருக்கிறோம். வேதத்தில் இவர்களை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று நாம் இன்றைக்கு பார்க்கலாம். So in the Bible we are introduced to this couple in Acts chapter 18 as the friends of Apostle Paul. Aquila is a Jewish Christian and his wife Priscilla, they first meet Paul in Corinth, and they became good friends and shared in his work. We are told that they had come from Corinth from Italy as victims of Roman persecution. Okay, this is actually not for their Christian faith, but because Aquila was a Jew, the Emperor Claudius expelled all Jews from Rome. So it was unsafe for Jews to remain in any part of Italy. So Aquila and Priscilla, they make their way to Corinth and settled there, and they are working there as tent makers. That is their trade. இந்த அக்விலா பிரிஸ்கில்லாவை குறித்து அப்போஸ்தலர் நடபடிகள் 18ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கிறோம். அக்விலா ஒரு யூத கிறிஸ்தவனுடைய மனைவி பிரிஸ்கில்லா. முதலாவது அவர்கள் பவுலை கொரிந்து பட்டணத்திலே சந்திக்கிறார்கள். அங்கே நல்ல நண்பர்களாகி அங்கே பவுலோடு கூட சேர்ந்து உழைக்கிறதை நாம் கவனிக்கிறோம். ஏன் அவர்கள் கொரிந்து பட்டணத்துக்கு வந்திருக்கிறார்கள் என்றால், இத்தாலி தேசத்திலே அங்கே ரோமர்களாலே யூதர்களுக்கு அதிகமான பாடுகள் உபத்திரம் உண்டாயிற்று. அது நிமித்தமாக அங்கே சக்கரவர்த்தியாக இருந்த ரோம சக்கரவர்த்தி யூதர்களை எல்லாம் ரோமாபுரியில் இருக்கக்கூடாது என்று சொல்லி ஒரு கட்டளையிட்டது நிமித்தமாக அவர்கள் ரோமாபுரியை விட்டு கொரிந்து பட்டணத்துக்கு வருகிறார்கள். கொரிந்து பட்டணத்தில் வந்து அங்கே அவர்கள் இந்த கூடாரத்தை செய்யக்கூடிய அந்த பணியிலே அவர்கள் ஈடுபடுவதை நாம் கவனிக்கிறோம். So you can call Aquila and Priscilla as true servants of God because they relished being used by God and worked closely with the Apostle Paul. God also used them to instruct the great eloquent preacher called Apollos about Christ, which we read in Acts chapter 18 verse 26. So they were very faithful, and while holding no official offices that we know of, they opened their lives and homes to the people of God. Both Luke and Paul mention about Aquila and Priscilla in their letters, and their name actually appears in 4 different books of the Bible and 6 times throughout the New Testament. Okay, so that's the reference which you can see on the slide. You can note it down and read it yourself. So this couple, we can say that they were true servants of God. இந்த அக்கிலாலும் பிரிஸ்கில்லாலும் மெய்யான தேவனுடைய ஊழியர்கள் என்று நாம் சொல்லலாம். ஏனென்றால் அவர்கள் கர்த்தராலே உபயோகிக்கப்படுவதையும் அங்கே அதை அவர்கள் விரும்பி செய்கிறார்கள். அப்போஸ்தலனாகிய பவுலோடு கூட நெருங்கி உழைக்கிறதை நாம் வேதாகமத்தில் வாசிக்க முடிகிறது. அது மாத்திரமல்ல, தேவன் இந்த தம்பதியரை ஒரு பெரிய பிரசங்கி அப்போலோ என்று சொல்லி கூடி நாம் வாசிக்கிறோம். நன்றாய் பேசக்கூடிய ஒரு பேச்சாளன். அவருக்கும் கூட கர்த்தருடைய வழியை நேர்த்தியாய் சொல்லிக் கொடுப்பதற்கு தேவன் இந்த தம்பதியை பயன்படுத்துகிறார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 18ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே அவர்கள் உண்மையுள்ள கிறிஸ்தவர்களாக எந்தவித ஒரு பொறுப்பில் இருந்ததாக நாம் வேதாகமத்தை வாசிக்கவில்லை. ஆனால் தங்கள் வாழ்க்கையை, தங்களுடைய இல்லங்களை தேவனுடைய ஜனங்களுக்கு திறந்து கொடுத்தார்கள். லூக்காவும் பவுலும் கூட இந்த அக்கிலால் பிரிஸ்கில்லாவை குறித்து அடிக்கடி சொல்வதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இவருடைய பெயர் வேதாகமத்தில் இருக்கிற புஸ்தகங்களில் 4 புஸ்தகங்களிலே வருகிறது. புதிய ஏற்பாட்டிலே 6 முறை இவருடைய பெயர் வருவதை நாம் வாசிக்க முடிகிறது. அது எங்கெங்கே வருகிறது என்று சொல்லி கீழே அந்த வசனங்கள் போடப்பட்டிருக்கு. நீங்கள் குறித்து கொண்டு நீங்கள் அதை வாசித்து பார்க்கலாம். So what was their mission in life? There are 2 things which you see on the slide. So firstly,
we see that they invested their life in God's work. When Paul was closing his first letter to the church at Corinth, he wrote, Aquila and Priscilla salute you much in the Lord. And following the letters of Paul, we discover that this couple moved from Rome to Corinth, from Corinth to Ephesus, and from Ephesus back to Rome, and finally back to Ephesus. Regardless of where they lived, they connected their lives and family to God's work in a local church. When Paul wrote to Corinth, they lived in Ephesus and sent a special greeting to fellow believers back in Corinth. When Paul wrote to the church in Rome, they already had the church gathering or meeting in their own home. So we see how they are moving, from place to place, not for their own personal interests, but for the work of God. So that is their mission in life. எனவே இந்த இடத்திலே அவர்கள் தங்கள் வாழ்க்கையின் கொள்கையாக கொண்டது என்னவென்றால், தங்கள் வாழ்க்கையை கர்த்தருடைய ஊழியத்திற்கென்று அர்ப்பணித்திருக்கிறார்கள். பவுல் கொரிந்துக்கு நிருபம் எழுதும்போது அக்கிலாலும் பிரிஸ்கில்லாலும் உங்களை வாழ்த்துகிறார்கள் என்று சொல்லி 1 கொரிந்தியர் 16:19 நாம் வாசிக்கிறோம். பவுல் எழுதிய நிருபங்களை நாம் கவனித்து அதை ஒன்றாய் சேர்த்து நாம் பார்க்கும்போது நாம் என்ன அறிந்து கொள்கிறோம் என்றால், இவர்கள் ரோமாபுரியிலிருந்து கொரிந்து பட்டணத்திற்கும், கொரிந்து பட்டணத்திலிருந்து எபேசிய பட்டணத்திற்கும், எபேசிய பட்டணத்திலிருந்து மீண்டுமாக ரோமாபுரிக்கும் அண்ட் கடைசியாக அவர்கள் எபேசிய பட்டணத்துக்கு வருவதையும் நம்மாலே கவனிக்க முடிகிறது. அவர்கள் எங்கே வாழ்ந்தாலும் அவர்களுடைய வாழ்க்கையானது தேவனுடைய குடும்பத்தோடு கூட அந்த ஸ்தல சபை ஓடு கூட சேர்ந்திருப்பதை நாம் கவனிக்க முடிகிறது. அவர்கள் பவுல் இங்கே கொரிந்துக்கு நிருபத்தை எழுதும் போது அவர்கள் இந்த எபேசு பட்டணத்தில் இருக்கிறார்கள். அது நிமித்தமாக கொரிந்து பட்டணத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிற விசுவாசிகள் வாழ்த்துதலை சொல்லி அனுப்புகிறார்கள். பவுல் அங்கே ரோமா சபைக்கு நிருபத்தை எழுதும்போது ரோமாபுரியிலே இவருடைய வீட்டில் தான் இந்த சபை கூடுகிறதை நாம் ரோமர்கள் நிருபம் 16ஆம் அதிகாரம் 3-5 வருஷத்தை வாசிக்கும் போது நாம் இதை அறிந்து கொள்கிறோம். So the second thing about them, or what we can consider as their mission, is they were true stewards of the truth of God. Why we say this is they labored with Paul and served in the local church. Additionally, this couple invested themselves in the mighty preacher Apollos. When this discerning couple heard him speak in the synagogue, they realized he had not yet been instructed in the truth Paul had taught them. This humble couple was used by God to help this brilliant orator come to a greater understanding of the gospel. So, God uses a simple people like Aquila and Priscilla to help a great preacher like Apollos. That's how God works. இரண்டாவதாக இந்த தம்பதியை குறித்து நாம் பார்க்கிற காரியமானது, அவர்கள் தேவனுடைய சத்திய வார்த்தைக்கு உக்ரானக்காரர்களாக இருக்கிறார்கள். பவுலோடு கூட சேர்ந்து ஸ்தல சபையிலே அதனுடைய மேம்பாட்டுக்கென்று அதிகமாக உழைக்கிறதை நம்மளை கவனிக்க முடிகிறது வேதாந்தத்திலே. அது மாத்திரமல்ல, ஒரு சிறந்த பேச்சாளன் அப்போலோ என்று சொல்லக்கூடிய அந்த அப்போலோ தேவாலயத்தில் ஜெபாலயத்தில் அவர் பேசும்பொழுது இவர் இன்னும் சத்தியத்தை சரியாக முழுமையாக அவர் தெரியாமல் பேசுகிறார் என்பதை கவனித்து அவரை தனியே அழைத்து கொண்டு ஒருவேளை தங்கள் வீட்டுக்கு கொண்டு போயிருக்கலாம். அங்கே போய் பவுல் மூலமாக அவர்கள் கற்றுக்கொண்ட சத்தியம், அந்த முழுமையான வெளிப்பாட்டை அப்போலோவுக்கு அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். எனவே இவர்கள் செய்கிற அந்த ஊழியத்தை நாம் பார்க்கிறோம். ஒரு பெரிய பிரசங்கியார், அப்போலோ போல ஒரு பிரசங்கியாருக்கு சத்தியத்தை வெளிப்படுத்துவதற்கு தேவன் இப்பேற்பட்ட ஒரு எளிமையான ஒரு தாழ்மையான ஒரு தம்பதியை கர்த்தர் உபயோகிக்கிறார் என்பதை நாம் கவனிக்கிறோம். இது நிமித்தமாக அவர்கள் சத்திய வார்த்தைக்கு மெய்யான உக்ரானக்காரர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். So dear friends, what is the takeaway, or what do we learn from the lives of this couple in the Bible, Aquila and Priscilla? We learned that you need not be famous or very well known to be faithful, okay? And God does not
measure our labor by size, but by its sort, meaning it doesn't matter how many people you are able to affect or bring them to Christ or tell them about Christ. It doesn't matter, but to God it matters of what sort your labor is, whether you are faithful or not in doing what you are doing. That's what we learn. So the lives of Aquila and Priscilla teach us what a big difference a couple can make by committing their lives to the work of God. And by couple, it doesn't necessarily have to be a married couple. It can be two friends who are equally interested in the work of God or in the same wavelength, and God can use people like that to bring about a great change in the work of God. எனவே அன்பான தம்பி தங்கைகளே, இந்த அக்கில்லா பிரிஸ்கில்லாவை குறித்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால், நாம் உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை தான் கற்றுக்கொள்கிறோம். நாம் பவுலை போல அல்லது அப்போலோவை போல ஒரு பெரிய பிரசங்கிமார்களாக பெரிய வெளிப்பாட்டை பெற்றவர்களாய் நாம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நாம் கர்த்தருக்கு உண்மையாக இருக்கிறோமா என்பதை குறித்து தான் கர்த்தர் பார்க்கிறார். எனவே நாம் கர்த்தருக்கு செய்கிற ஊழியம் மிகவும் ஒரு பெரிய ஊழியமாக இருக்க வேண்டும் என்பதெல்லாம் கர்த்தர் பார்க்கவில்லை. எப்படிப்பட்ட ஊழியத்தை நாம் செய்கிறோம் என்பதை தான் கர்த்தர் பார்க்கிறார். உண்மையாக இருந்து நாம் கர்த்தருக்கு செய்கிற ஊழியம் கர்த்தராலே அங்கீகரிக்கப்படுகிறது. எனவே அக்கில்லா பிரிஸ்கில்லா போல தம்பதியர்கள் எவ்விதமாய் தங்கள் வாழ்க்கையை கர்த்தருக்கு அர்ப்பணிப்பதன் மூலமாக ஒரு பெரிய ஒரு பாதிப்பை அந்த கிறிஸ்தவ மண்டலத்தில் அல்லது உலகத்திலும் கூட அவர்கள் ஏற்படுத்துகிறார் என்பதற்கு இவர்கள் ஒரு சிறந்த உதாரணமாக இருக்கிறார்கள். எனவே தம்பதி என்று சொல்லும்போது திருமணமான தம்பதிகளாக மாத்திரம் சொல்லவில்லை, நண்பர்களாக கூட இருக்கலாம். இருவராக சேர்ந்து நாம் கர்த்தருக்கென்று உழைக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரே எண்ணம் இருக்கும்போது கர்த்தர் அப்பேற்பட்டவர்கள் கூட ஊழியத்திலே உபயோகிக்கக்கூடியவராக இருக்கிறார் என்பதை அக்கில்லா பிரிஸ்கில்லா மூலமாய் நாம் கற்றுக்கொள்கிறோம். And that's the end of this presentation. Thank you very much for watching this patiently. Hope this makes an impact in your life. மிகவும் நன்றி. இந்த பிரசன்டேஷன் என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் கவனித்திருக்கிறீர்கள். இது உங்கள் வாழ்க்கைக்கு உபயோகமாக இருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் சந்திக்கும் மட்டுமாக நன்றி, வணக்கம். It's time to remember the children who celebrated their birthday last week. The following teachers and children have celebrated their birthdays last week. First, we have Missy Chrysolite. She has celebrated her birthday on the 19th of October. We claim this promise for her. Psalm chapter 91, verse 16. With long life will I satisfy him and shew him my salvation. Next, we have Sharon Abinaya from Senior. She has celebrated her birthday on the 20th of October. We claim this promise for her. John chapter 14, verse 1. Let not your heart be troubled. Ye believe in God, believe also in me. Next, we have Gabrielle Angelin from Tiny Tots. She has celebrated her birthday on the 20th of October. We claim this promise for her. Luke chapter 2, verse 40. And the child grew and waxed strong in spirit, filled with wisdom, and the grace of God was upon him. Next, we have Yogashri from Junior. She has celebrated her birthday on the 20th of October. We claim this promise for her. Genesis chapter 12, verse 2. And I will make of thee a great nation, and I will bless thee and make thy name great, and thou shalt be a blessing. Next, we have Samuel Underselven. He has celebrated his birthday on the 21st of October. We claim this promise for him.
1 Samuel chapter 3 verse 19. And Samuel grew, and the Lord was with him, and did let none of his words fall to the ground. Next, we have David Isai Selvin. He has celebrated his birthday on the 21st of October. We claim this promise for him. 2 Samuel chapter 5 verse 10. And David went on and grew great, and the Lord God of hosts was with him. Next, we have Angeline Titsha from Avadi. She has celebrated her birthday on the 28th of October. We claim this promise for her. John chapter 14 verse 18. I will not leave you comfortless. I will come to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, dear children. Happy birthday to you. Happy birthday to you. Only one will not do. Take the gift of salvation, and you will have to. We are glad God made you. We are glad God made you. We are so glad God made you. Happy birthday to you. Let's close our eyes for the closing prayer. அன்புள்ள இயேசப்பா, இந்த ஜெப வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ ஃபார் bringing us to your feet once again at the end of this Sunday school program this day. Thank you for being with us throughout the whole of this today's Sunday school program, online program. We thank you for the ministry of the word. We thank you for the time of worship. We thank you for the time of knowing more about you, oh Lord, and the time of memory verse also. Also, Lord Jesus, we thank you, oh Lord. We give you praise and we worship you for keeping us safe all through this past week, for keeping us, oh Lord, and protecting us from all evil, harm and danger. இம்மட்டும் காத்த தேவன் இனியும் எங்களை காக்க வல்லவராய் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. இந்த ஜெப வேலையில் கூட ஆண்டவரே அப்பா, நீங்கள் எங்களுக்கு கொடுத்த எல்லா கிருபைகளுக்காகவும் நன்றி செலுத்துகிறீ அப்பா. முக்கியமாக சண்டே ஸ்கூல் ஊழியத்தை நீங்கள் ஆசீர்வதித்து வருகிறீர் அப்பா. சண்டே ஸ்கூல் பிள்ளைகளை நீர் பாதுகாத்து வருகிறீர். டீச்சர்ஸை நீங்கள் எக்விப் பண்ணி எம்பவர் பண்ணி கொண்டு வர்றீங்க. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் எங்களுக்கு இந்த ஊழியத்தில் பாராட்டுகின்ற சகல கிருபைகளுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்தி மேன்மேலும் இந்த ஊழியமானது கர்த்தாவே பழுகி பெருக கர்த்தர் நீர்தாமே எல்லா விதமான ஐடியாஸ் அண்ட் ஸ்கில்ஸ் அண்ட் டேலண்ட்ஸை எங்கள் மத்தியில் எழுப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. நீர்தாமே எங்களை எடுத்து பயன்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த ஜெப வேலையில் தாமே கர்த்தாவே விசேஷித்த வண்ணமாக இந்த ஆன்லைன் சண்டே ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த ஓப்பனிங் கொடுத்துருக்குறீங்க, அதற்காக மறுபடியும் கூட நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதன் மூலமாக ஆண்டவரே இதை அப்லோட் பண்ணி நாங்கள் அனுப்பும் போது கர்த்தாவை அப்லோட் பண்ணும்போது அநேக பிள்ளைகள் கர்த்தாவே உம்மால் ஏவப்பட்டு அவர்கள் இந்த வசனங்களை வார்த்தையை கேட்டு பிரயோஜனம் அடைய கர்த்தாவை பாடல்கள் மூலமாக அவங்க பலப்பட கர்த்தர் நீர் உதவி செய்வீராக என்று ஜெபிக்கிறோம். இந்த மினிஸ்ட்ரி, இந்த ஆன்லைன் மினிஸ்ட்ரியை நீங்கள் ஆசீர்வதித்து பழுகி பெருக பண்ணுங்கள். அநேகருக்கு முக்கியமாக வெளி ஊர்களில் வெளி மாநிலங்களில் இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தாவே let it be a way of still remaining in touch, connected to God's word in and through the church at Jehovah Shammah. Lord, we also pray, Lord, for all those Sunday school children who have taken baptism recently. Andore நீங்க அவங்கள தெரிந்து கொண்டு கர்த்தாவே அவங்கள நீங்கள் அவங்களோட இடைப்பட்டு அவங்க பேப்டிசம்க்கு ஒப்பு கொடுக்க உதவி செய்திருக்கிறீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த வாரங்களில் அவங்க பேப்டிசம் எடுக்க நீங்கள் உதவி செய்தீங்க. இன்னமும் அவங்கள நாங்கள் உங்கள் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். அவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அவங்க படிக்கிற இடத்துல ஸ்கூல்லையோ காலேஜ்லையோ எங்கே இருந்தாலும் ஆண்டவரே வரப்போகிற நாட்களில் அவங்க உங்களால் எம்பவர் பண்ணப்பட்டவர்களாக they must be strengthened by you in
in the workplace and at home, Lord, to be able to stand as a witness and a testimony to you, Lord Jesus. Help them to stay strong in their faith, and help them to be able to witness and testify of your love as and when you call upon them to do so, Lord. In all their work at school or at college, help them to shine forth the light and the love of the Lord Jesus Christ. Help them to be a vessel that is a vessel unto honor, a vessel set apart for the Master's use, O Father. Help people who see them to know that Christ is in them. Lord, we also pray for the Sunday school teachers who are regularly interacting with the children of Father. அவங்க வார்த்தைக்கு ப்ரிப்பேர் ஆகி கர்த்தாவே அவங்க வார்த்தையை பிள்ளைகளோட ஷேர் பண்ணும்போது அந்த ப்ரிப்பரேஷன் டைமில் கூட நீங்கள் அவங்களோட இடைப்படுங்க. அவங்க என்ன வார்த்தையை பிள்ளைகளோட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறத, அந்த வார்த்தையை எப்படியாக ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறத கூட சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு நீங்கள் எங்களோட நீங்கள் பேசி இடைப்படுங்க. எங்கள் முயற்சினால் அல்ல ஆண்டவரே, எங்கள் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உம்முடைய பரிசுத்த ஆவியானவரால் மாத்திரம்தான் ஆகும் என்று எங்களை ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து உம்முடைய வல்லமை எங்கள் மேலே ஊற்றுங்கன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேலையிலும் கூட கர்த்தாவே, இந்த பர்த்டே செலிப்ரேட் பண்ண ஒவ்வொரு பிள்ளைகளை கூட உம்முடைய பாதத்தில் வைக்கிறோம் ஏசப்பா. நீங்கள் அப்பா கடந்த வாரத்தில் ஆண்டவரே அநேக பிள்ளைகள் கூட கர்த்தாவே அவங்களுடைய ஒரு ஆண்டை முடித்து இன்னொரு ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த பிள்ளைகளோடு நீங்கள் கடந்த வருடம் முழுவதும் கூட இருந்து ஆசீர்வதித்து பாதுகாத்து சுகம் பலன் ஆரோக்கியத்தை தந்து பாதுகாத்து கொண்டீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த புதிய ஆண்டில் இந்த பிள்ளைகள் பிரவேசிக்கும் போது தாமே கர்த்தர் நீரே கர்த்தாவே, let your presence go with them, Lord. Safeguard them from behind, oh Lord. Let your presence go with them, go before them and safeguard them from behind. Be a wall of fire round about them, be the glory in the midst of them. இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் வேண்டிய சுகம் பலன் ஆரோக்கியத்தை தாங்க, படிக்க வேண்டிய ஞானத்தை தாங்க, போதுமான கிருபைகளை தந்த ஆசீர்வதியும் அப்பா. 19ஆம் தேதி நிசி கிறிஸ்டலைட்டுக்கு புதிய ஆண்டை ஏற்படுத்தி கொடுத்தீங்க. அந்த வாலண்டியர் டீச்சரை கூட நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். தேவைகள் அத்தனையும் சந்தித்தும் நாமத்தை மகிமைப்படுத்தி கொள்ளுங்க அப்பா. 20ஆம் தேதி கூட கர்த்தாவே 2 பிள்ளைகள் ஷாரன் அபிநயா சீனியர் ஸ்டூடெண்ட்டுக்கு கர்த்தர் நீர் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். புதிய ஆண்டில் புதிய கிருபைகள், புதிய பலன், புதிய ஞானத்தை தந்து இந்த மகளை ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க. கேப்ரியலா ஏஞ்சலின் கூட அந்த டைனி டாட் சைல்டு கர்த்தாவே 20ஆம் தேதி புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்க செய்த உடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மகளையும் ஆசீர்வதியும், தேவைகளை சந்தியும், சுகம்பலன் ஆரோக்கியத்தை தந்து ஆசீர்வதியும் கர்த்தாவே. 21ஆம் தேதி கர்த்தாவே சாமியல் அன்பு செல்வன், டேவிட் இசை செல்வன் இருவரும் அந்த ட்வின்ஸை கூட நீங்கள் கர்த்தாவே கடந்த ஆண்டு முழுவதுமாக கூட இருந்து இந்த டைனி டாட்ஸ் பிள்ளைகளை ஆசீர்வதித்து பாதுகாத்து தீமைக்கு விலக்கி காத்து கொண்ட உடைய கிருபைக்காக இரக்கம் தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். புதிய ஆண்டில் புதிய கிருபைகளை அவர்கள் மேலே பொழிந்தரலும். உம்மை அறிகிற அறிவில் வளர, கர்த்தருக்கு பயப்படுற பயத்தில் காணப்பட கர்த்தர் நீர் தாமே ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளை வளர்த்து ஆசீர்வதித்து காத்து கொள்ளுங்கன்னு ஜெபிக்கிறோம். 28ஆம் தேதி கூட கர்த்தாவே ஏஞ்சலின் திட்ஷா என்ற மகள் கூட தன்னுடைய பர்த்டே செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அந்த மகளுக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த மகளை கூட நீங்கள் ஆசீர்வதித்து வழி நடத்தணும்னு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த மகள் கூட கர்த்தாவே அவளுக்கு தேவையான காரியங்களை நீர் செய்வீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே போல் ஆண்டவரே 20ஆம் தேதி யோகஸ்ரீ என்ற ஜூனியர் பிள்ளை கூட கர்த்தாவே ஒரு புதிய ஆண்டை நீர் கூட்டி கொடுத்த உம்முடைய கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் இந்த பிள்ளைகளுக்காக பாராட்டின உம்முடைய சகல இரக்கம், உம்முடைய கிருபை, உம்முடைய தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளையை கூட நீங்கள் ஆசீர்வதியும். லார்ட், ஹெல்ப் தீஸ் சில்ட்ரன் டு பி அ blessing unto their parents and their family at home, and a blessing in the place where they are at, oh Father, in the neighborhood, in the school, everywhere they go, Lord. Let them shine forth the light and the love of the Lord Jesus Christ, oh Father. Help people to know that they are children of God, oh Father, special children set apart, oh Father. So bless these children with all that they need in the coming year, oh Father, in this new year, oh Lord. Bless their families also, oh Father. Provide for all the needs
needs of all of the family members, oh Father. Keep them all in good health and strength. படிக்க வேண்டிய ஞானத்தை தாங்க. முக்கியமாக lead them into the true experience of salvation. Help them to commit their lives into your hands and help their lives to be renewed and transformed, oh Father. Let them be yours in every way, in the true way, oh Lord Jesus. Oh Lord, we also pray for the rest of the year's activities, oh Father, as we draw to the end of the year. We pray for all the ministries in the Sunday school, all that the Sunday school ministry has to accomplish before the end of the year. We pray for wisdom, knowledge, good health and strength for the coordinators of the Sunday school program as well. And Lord, we pray, Lord, that in the days to come, we may be more excited to serve you, more excited to know about you, and, oh Lord, we may be more excited to share about you. So revive us, renew us, oh Father, renew our love for us as a Sunday school family. Help us to grow closer together, help us to love you more, and help us to share your love with others also. May many lives be touched, oh Father, through us, through the Sunday school ministry, and also especially through this online Sunday school ministry. Be with all those who serve behind the scenes in putting together this online Sunday school program, from those who are in charge to all those who volunteer in different areas of the program, oh Father. We pray that you will bless their service of love and you will reward them richly according to your riches and glory, Lord. We have asked many things of you, believing, Lord, that you will answer our prayers. Thank you, Lord, that you have heard our prayers, and thank you that you have granted us the request of our heart, for we have asked this prayer in the sweet and the matchless name of our Lord and our Savior Jesus Christ. Amen. The God of all grace, who hath called you unto his eternal glory by Christ Jesus, after that he hath suffered a while, make you perfect, establish, strengthen, and settle you. To him be glory and dominion forever and ever. Amen. We hope you all enjoyed and blessed by this online Sunday class program. And once again we remind you, நாங்கள் இங்கே கொடுக்குற மெமரி வேர்சஸை நீங்கள் பைஹார்ட் பண்ணி அதை நீங்கள் வீடியோ எடுத்து எங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு நீங்கள் அனுப்பலாம். If you have a birthday request or any Thanksgiving note, or if you want to share any testimony, you can contact the number displayed on the screen. ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்கிறதுக்கு இந்த ஆன்லைன் சண்டே கிளாஸ் ப்ரோக்ராம் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். And once again we request you all to pray for this program. Praise the Lord.